ஹாய் guys, welcome back to our channel. ஹாய் guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பாட்காஸ்ட் பண்ணி. ஆமா, இன்னைக்கு ஒரு அப்டேட்டோட ஒரு பாட்காஸ்ட் வந்திருக்கோம். ஆமா. ஸோ இப்போ அந்த அப்டேட் வந்து மாடல் அப்டேட் தான் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். தமிழ்ல பார்த்துருப்பீங்க, ஆல்சோ டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு வந்து ஒன்று தோணுச்சு, ஹெச்பிஓவில் வந்து இந்த மாதிரி நிறைய மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இது வந்து ஆன்லைனில் அப்புறம் ஒரு பேங்க் பண்ணுச்சுன்னே சொல்லலாம் ஆன்லைன்லேயே. இப்போ அதுக்காக ஒரு ட்ரிகர் ஆகி பண்ணாங்களா மார்வல் அப்படின்னு தெரியல எனக்கு. பட் வந்து அப்டேட் குமிச்சிட்டாங்க சொல்ல போனால். நிறைய எக்கச்சக்கமான அப்டேட் இருக்கு, நிறைய ட்ரெய்லர் கிளிப் வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு விர்ச்சுவல் ஈவெண்ட்டாக நடத்துனாங்க. பட் வந்து அமெரிக்காவில் வந்து மத்தியானம், நமக்கு வந்து அது நைட்டு, அதனால் நம்மளால பார்க்க முடியல. ஸோ மார்னிங் வந்து வந்தோடனே வந்து டக்கு டக்குன்னு அப்டேட் போட்டு எல்லாம் வந்து கமெண்ட் அப்டேட் எல்லாம் போட்டாச்சு. ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அப்டேட்டோட எக்ஸ்பிளைன் தான் இந்த பார்க்க போகிறோம். பார்த்துருந்தேன் ப்ரோ. என்ன ப்ரோ? 3:30 இருந்து பார்த்துருந்தேன். ஸ்டார் வார்ஸ் அப்டேட்ல இருந்து மார்வல் இருக்கு. கடைசியா அந்த ஒரு 6:15 இருந்து அந்த 6:30 நிமிஷம் 6:30 மணி அது வரைக்குமே அந்த மார்வல் டக்குன்னு ட்ரெய்லரா வந்து குதிச்சிட்டாங்க. நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வந்து சும்மா வந்து ஆன்லைன்ல வந்துருக்கு வந்து பூரா அப்டேட்டா வரப்ப தெரிஞ்சு மார்வல் வந்து ஏதோ அப்டேட் வரப்போது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அவர் உள்ள பார்த்தா ஒரு அப்டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா கரெக்ட். நீங்க வாட்ஸ்அப்ல இமேஜ் போட்டு விடுங்க, நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா அது வந்து இவ்வளவு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்எக்ஸ்பெக்டட். ஆமாமா, கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கோ 5 டேஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே இவ்வளவு வந்துருச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ட்ரெய்லர் இருந்து ஆரம்பிச்சிருவோம். வந்து 5 ட்ரெய்லரா 5 கிளிப்பு 5 வேற டிவி ஷோல வந்து கிளிப் வந்து நினைக்கிறேன். ஆமா ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லோக்கி டிவி ஷோட எக்ஸ்க்ளூசிவ் கிளிப்பு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஆமா, அது பிரேக் டவுன் பண்றதுக்குலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வீடியோ தேவைப்படும் நினைக்கிறேன். ஆமா, எனக்கு ஏற்கனவே டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னு அந்த ஒரு சின்ன ஒரு பார்ட் பண்றதுக்கே வந்து 4 நிமிஷம் வீடியோ போட்டேன் ப்ரோ நான் ஒரு நாளுக்கு. ஆமா ப்ரோ. வந்து 4 மந்த்க்கு முன்னாடி அந்த ட்ரெய்லர் வந்துச்சு ஃபர்ஸ்ட். அந்த டி-ஷர்ட்ல காமிச்சனோட நேம் அதுக்கே அவ்வளவு தேறிட்டு இருந்தோம். கரெக்ட். இப்ப நிறைய விஷயம் வர பண்ணிருக்காரு. கன்ஃபார்ம் ட்ரெய்லர் பத்தி நம்ம நிறைய சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம அந்த டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டில பத்தி பேசிட்டு இருக்கும்போது எப்படின்னா ஒரு நிறைய பேர் வந்து ஃபேஸ் இல்லாம இருப்பாங்க. அண்ட் ஒரு குறிப்பிட்ட ஆள் வந்து ஃபேஸ் ஒரே ஃபேஸோட வந்து 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. கரெக்ட். ஸோ அந்த கேரக்டர் நடிக்க போறவங்க வந்து ரிவீல் பண்றாங்க. ஆமா, அவர் நிறைய மூவி அந்த காமெடி ஆக்டர் நடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். கரெக்ட், அவர்தான். அப்படி பண்ண நிறைய பேசிக்கலாம். ட்ரெய்லர் பேட்டர்ல பார்க்கலாம். ஆமா, பிரேக் டவுன்ல பார்க்கலாம். ஸோ பிரேக் டவுன் வீடியோ வந்து 2 சேனல்ல வந்து நான் அதை ஒரு கமெண்ட் டேக் வந்து போஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை அப்லோட் பண்றேன். எந்த சேனல்ல எந்தெந்த வீடியோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. ஸோ அது மனதான் தான் செக் பண்ணி பாத்துக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வாண்டாவிஷனோட எக்ஸ்க்ளூசிவ் செகண்ட் ட்ரெய்லர் நினைக்கிறேன். ஆமா. ஸோ இந்த செகண்ட் ட்ரெய்லர் வந்து அந்த விச் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க பேர் என்ன, அகதா ஹார்கன்ஸ். அகதா ஹார்கன்ஸ். ஸோ அவங்க அந்த ஸ்கிரீனிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகம் இந்த ட்ரெய்லர்ல. ஒரு ட்ரெய்லர் வந்து லைட்டா அங்கேயே காட்டாம காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இவங்களோட ரோல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க போகுது அப்படி மாதிரி தெரியுது. அவங்க தானே மெயின் ஆன்டகனிஸ்டா வர போறாங்கன்னு தோணுது. கொஞ்சம் அது மட்டும் இல்லாம நிறைய வந்து விஷனுக்குமே நிறைய வந்து இன்சிடென்ட் தெரியாப்புல இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அதை பத்தியும் பிரேக் டவுன்ல பேசுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வாட் இஃப். ஸோ வாட் இஃப் வந்து எக்கச்சக்கமான இதில் வந்து நம்ம பேசியிருக்கோம். அது என்னென்ன வரப்போகுதுங்கிறது தெரியும். பட் இருந்தாலும் வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் வந்து புதுசாக பார்க்குறாப்புல இருந்துச்சு. ஆமா, அதாவது வந்து டீச்சரா பிகம் ஸ்டார்ல அதெல்லாம் நம்ம பிரேக் டவுன்ல பேசுவோம். நிறைய முக்கியமா 2 டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து சண்டை போடுறது. ஆமா, வேற லெவலுங்க. ஸோ லைவ் ஆக்ஷன்ல பார்த்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பட் 2D அனிமேஷன் பயங்கரமா தான் இருக்கு. அப்புறம் கேப்டன் பிரிட்டனுக்கும் அந்த அயன்மேனுக்கும் வர லவர், அதாவது அயன்மேன் இதெல்லாம் நிறைய படுத்துறது ஸ்டீவ் ராஜர்ஸ் பாப்போம். அது என்ன நிறைய இதெல்லாம் நம்ம பிரேக் டவுன்ல பேசுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கேப்டன் அமெரிக்கா 4. ஆமா ப்ரோ, கேப்டன் அமெரிக்கா 4 இல்லாட்டி வந்து கேப்டன் அமெரிக்கா 4 இல்லாட்டி வந்து ஃபால்கன் வின்டர் சோல்ஜர் அப்படிங்கிற சொல்லிக்கலாம் அந்த டிவி ஷோ. மார்ச் மாசம் ரிலீஸ் ஆக போகுது. எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. ஆக்சுவலா நீங்க நிறைய பேர் நோட் பண்ணலாம், நிறைய விஷயம் சொல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா, அது நிறைய பேர் என்ட்ரி கால்ல சொல்லிட்டு இருந்தாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது. இந்த மாதிரி லோக்கி அண்ட் வாண்டாவிஷன் அளவுக்கு நிறைய விஷயம் நிறைய வந்து இவங்களுக்குள்ள பேசுற அதாவது அந்த கான்வர்சேஷன் ரொம்ப போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது கரெக்ட் தான். கேப்டன் அமெரிக்கா அண்ட் வின்டர் சோல்ஜர், கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் படத்துல எப்படி நீங்க பக்கிக்கும் ஸ்டீவுக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங். ஸோ அந்த பாண்டிங் வந்து அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேருக்கு எப்படி வருது அப்படிங்கிறதா வந்து மெயினாக இருக்க போகுது. ஒரு பில்லர் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட் தான். அது மட்டும் இல்லாம சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல தண்டர்போல்ட்ஸை பத்தி நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம ட்ரெய்லர் வீடியோல பாத்துக்கோம். அந்த ஒரு ஆளே போறேன். கரெக்ட். பேலன்ஸ் ஒரு ஆளே போறேன்.
அவரே போதும் நின்று பேசுவார். தண்டர்போல்ட் பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அந்த ஒரு ஆளே போதும். அவர் ஒருத்தரே போதும். ஸோ நல்லா இருந்துச்சு. அது மாதிரி இல்லாம அந்த இன்னொரு சீனு, அந்த புல்லட் கீழே போடுற சீன் இருக்குல்ல, ஆமா, அது எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிற ஒரு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து மிஸ் மார்வலோட அது என்ன சைஸ் அந்த ஒரு கிளிப்பு. ஸோ அந்த கிளிப்ல வந்து பெருசா எதுவும் கிடையாது. பட் வந்து அந்த தாட்ஸை பத்தி பேசலாம். அந்த ட்ரெயிலர் பார்த்து ரியாக்ஷன் மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. அது காஸ்மிக் சேனல் வரும். ஸோ பாத்துங்க. அதுல வந்து எப்படி அந்த கேஸ்டிங் அது மட்டும் இல்லாம இவங்களோட அந்த தாட் வந்து எப்படி அந்த புது கேரக்டரை பத்தி, ஏன்னா அந்த காமிக்ல வந்து இப்ப ரீசெண்டா வந்தாங்க. கரெக்ட். ஸோ ஆமா, இந்த டிக்கெட் தான், இந்த 10 வருஷம்லாம் வந்தாங்க. 6 வருஷம் ஆச்சோ? ஆமா, 6 வருஷம் ஆச்சு. ஸோ அதனால அவங்கள பத்தி சொல்றாங்கன்னா கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் எல்லாருக்குமே வித்தியாசமா இருக்கு. மாடல் உள்ளவங்களுக்கே வந்து இப்படி ஒரு கேரக்டர் வந்து நம்ம சீக்கிரமே ஒரு இதை கொண்டு வரமா, ப்ராஜெக்ட் கொண்டு வரமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆமா, கெவின் ஃபெய்கி வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல வச்சிருக்காரு. ஒரு செம்ம மூவ்னு சொல்லலாம். எஸ் ப்ரோ, செம்ம மூவ் தான் அது. மிஸ் மார்வல் வந்து இந்த வருஷத்தோட ஐ மீன் நெக்ஸ்ட் இயரோட எண்டிங்ல வர போறாங்க. ஹாலிடே ஸ்பெஷலா அந்த கிறிஸ்மஸ் டைத்துல வரும்போது நல்லா இருக்கும். ஒன் ஆஃப் தி அன்டிசிபேட்டட் சீரிஸ் மிஸ் மார்வல். மிஸ் மார்வல் வந்து இந்த வருஷத்தோட ஐ மீன் நெக்ஸ்ட் இயரோட எண்டிங்ல வர போறாங்க. ஹாலிடே ஸ்பெஷலா அந்த கிறிஸ்மஸ் டைத்துல வரும்போது நல்லா இருக்கும். ஒன் ஆஃப் தி அன்டிசிபேட்டட் சீரிஸ் மிஸ் மார்வல். ஸோ அடுத்து வந்து டாப் 11 அப்டேட் ஃப்ரம் மார்வல். ஸோ ஒரு பயங்கரமான இதுக்கப்புறம் வந்து வரப்பல கவுண்ட் டவுன் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல இருந்து அவங்க திரும்பி தன்னோட வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க. அதாவது நீங்க ஷெர்லாக் ஹோம்ஸ் சொன்னீங்களா? மிஸ் அமெரிக்கா. என்னது மிஸ் அமெரிக்கா? அமெரிக்கா செலினா ஹோம்ஸ் அந்த பொண்ணு தானே? அந்த பொண்ணு திரும்பி வரான்னு சொல்லிட்டு அதாவது இந்த காஸ்டிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வாண்டா விஷன் வந்து ஸ்பைடர்மேன் 3 அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த அதுல இன்னொரு அவங்க லிமிட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. லோக்கியும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட கனெக்ட் ஆகுது. ஆமா, ஏன்னா வந்து அது மேபி சர்ப்ரைஸா இருக்கலாம். அந்த அதே ரிவீல் பண்ற கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஸ்பைடர்மேன் 3 டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 அதே மாதிரி வந்து லோக்கி வந்து தோர் 4 அண்ட் ஸ்பைடர்மேன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 இருக்கும். ஓகே, அப்ப வாண்டா விஷன் வந்து கனெக்ட் ஆகுதுங்கிறது அவங்களும் அபிஷா சொல்லிட்டாங்க பாத்தீங்களா இன்னைக்கு? ஆமா ப்ரோ, நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. நம்பிருப்பாங்க, பட் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்திருக்கும், மேபி வராம இருக்கலாம், ஏன்னா அடுத்த ப்ராஜெக்ட் கொண்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை கிடையாது. இவங்களுக்கு வந்து இப்பவே பிசினஸ் வந்து பண்றதுதான் கரெக்ட் என்ன பொறுத்த வரைக்கும். இதுல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நம்ம 2021 இயர்லியில வந்து வாண்டா விஷன் வந்து ரிலீஸ் ஆகுது. ஆமா, அடுத்தது வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜனவரி 15 வந்து கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகுது. 2021 லேட்ல தான் வந்து நம்ம உங்களுக்கே தெரியும் ஸ்பைடர்மேன் 3 ரிலீஸ் ஆகுது. ஆமா, 2022 மிடில டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட எல்லாமே சிங்க் ஆகும். பாப்போம் என்னன்னு. எப்படி பார்த்தா கரெக்டா கொண்டு வந்துறாங்கப்பா. ஆமா, அதை கரெக்டா கணக்கு வச்சு கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா? சோ அடுத்து வந்து லோக்கியோட ஃபுல் காஸ்ட். சோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச முகங்கள் நிறைய இருக்கு. ஆமா, சோ இதுல வந்து யங் லோக்கி, கிட் லோக்கி, ஓல்ட் லோக்கி, நிறைய லோக்கி வர போறாங்க. ஆமா, இதுல வந்து இவரு ஓவன் வில்சன் அதான் நீங்க சொன்னீங்களே அந்த. ஆமா, அவர் ஏற்கனவே வந்து தெரிஞ்ச ஆளுதான், ஏற்கனவே வரப்போறான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் செய்யப்பட்டது. ரொம்ப ஒரு ஹெவி ரூமர் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் செய்யப்பட்டவரே இவர் தானே? ஆமா ஆமா, அதுக்கப்புறம் தான் வந்து சோபியா டிமார்டினோ ஃபீமேல் லோக்கி. ஆமா, சோ இது நம்ம வேற மாதிரி நினைச்சோம், ஆனா வந்து நடக்குமான்னு தெரியல, பாப்போம். என்ன நினைச்சீங்க? இது கெமிஸ்ட்ரி இருக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினைச்சேன். அது காரணம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சில காமிக்ஸ்ல வந்து ஃபீமேல் லோக்கியும் லவ் பண்ணிருக்காங்க. தலைவன் அந்த காலத்துல சிங்கிளாவே இருக்காரு. ஏதாவது பார்த்து பண்ணுங்க மார்வல், சூப்பரா இருக்கும். ஏதாவது பார்த்து பண்ணுங்க மார்வல். அடுத்து வந்து வேர்ல்ட் லோக்கி, அவர் அந்த ஆக்டர் பேர் என்ன? ஈக்ரான். சோ அப்புறம் ஜிம்கதரா இருக்காங்களா? அப்புறம் வேற யார் கேஸ்டிங்ல இருக்கா? வேற கேஸ்டிங் வந்து யார சொன்னீங்க? ஒலின் மஸ்கோ அவங்க இருக்காங்க. பிளாக் அமெரிக்கன் அவங்களா? ஆமா ஆமா, ஓகே ஓகே. அவங்க ஏதாவது சின்ன ஐ மீன் அந்த பாடி கார்டு மாதிரி அந்த இதுல வேலை செய்யறதோட நினைக்கிறேன். இது டிவிஆர் வந்து யாரு தெரியல. என்னது இவரு ஓவன் வில்சன் வந்து எந்த கேரக்டர் நடிக்க போறான்னு தெரியல. சோ மேபி ட்ரெய்லர் பிரேக் டவுன் வந்து சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். ஆமா, ட்ரை பண்ணுங்க. சோ அடுத்து வந்து மிஸ் மார்வல்.
மிஸ் மார்வல் இல்லாட்டி கேப்டன் மார்வல் 2ல வந்து யாரு வர போறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேரக்டர் அவங்க தான். அவங்க வந்து நிறைய ஃபெமினிசம் பேசிஸ் மூவி நிறைய எடுத்திருக்காங்க. நீயோட கஷ்டமா? ஃபேமஸ், ஃபெமினிசத்துக்கு ஃபேமஸ்னு சொல்லலாம். ஸோ அவங்க எடுத்தா நல்லா இருக்கு. ஓகே. அடுத்து வந்து மோனிகா ராம்போ வந்து ஸ்பெக்ட்ரம் வராங்களோ? ஆமா, ஸ்பெக்ட்ரம். அவங்க வந்து ஸ்பெக்ட்ரமா ரிவீல் பண்ணலாம். ஸோ அதனால வந்து நேம் கீழே வந்து போடல, மிஸ் மார்வல் போடாம மோனிகா ராம்போனே போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இமான் வெலானி வந்து மிஸ் மார்வல் வராங்க. ஸோ இவங்களா கேப்டன் மார்வல் 2ல வந்து கன்ஃபார்ம். கேப்டன் மார்வல் 2ல கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அதுல கன்ஃபார்ம் ஆகாத ஒருத்தர் வருவாரு. அவர் யாருன்னா அவர்தான் பேர் தான் நிக் ஃபியூரி. ஆமா. அது கூட நிறைய பேரெல்லாம் வந்து நாங்க ஃபியூச்சர்ல சொல்றோம். ஒரு சில பேர் கூட வந்து பீட்டர் பார்க்கலா இருக்கலாம். ஒருத்தவங்க பேர் சொல்லி கேட்டா ஜெசிகா ட்ரூவா இருக்கலாம். அதெல்லாம் லேட்டரா சொல்றோம். ஆமா, கண்டிப்பா. சோ மேபி வந்து இன்வெஷன் கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் இன்வெஷன் வந்து வர லேட் ஆகும். இல்ல எனக்கு தெரிஞ்சு ப்ரோ சீக்ரெட் இன்வெஷன் இருக்குல்ல, சொல்லுங்க, அது அப்படியே ஃபுல் பட்ஜெட்டா வந்து கனெக்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். எனக்கு அதான் தாட். சொல்றதுக்கு என்ன, ஸ்பைடர்மேன் படம் இருக்குல்ல, அது நிறைய பேர் திட்டமிட்டபடி வந்து அக்டோபர் மாசமே ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நமக்கு அக்டோபர் பேலன்ஸ் இருக்குல்ல. ஆமா ஆமா. சோனி எப்போது 2 படம் கொடுக்குறாங்கல்ல, அடுத்த வருஷம் மட்டும் தான் 3 படம். அதனால அதுக்கு அடுத்த வருஷம் வர 2022 ஒரே படம் தான் இருக்கு. அதனால இந்த படமும் ஆட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அது வந்தே ஆகணும் ப்ரோ. ஏன்னா வந்து சீக்ரெட் இன்வெஷன் நடந்தே ஆகணும். சீக்ரெட் இன்வெஷன் தான் கேப்டன் மார்வல் 2. ஆனா கேப்டன் மார்வல் 2 இந்த சீக்ரெட் இன்வெஷன் பேர்ல வராது. ஏன்னா டிஸ்னி பிளஸ் சீக்ரெட் இன்வெஷன் பேர் வச்சிட்டாங்கல்ல. ஆமா ஆமா. அதனால சீக்ரெட் இன்வெஷன் தொடர்புடைய கதையா தான் இருக்கும். பாப்போம் அது என்ன கதைன்னு. சரி, அடுத்து அப்படியே வந்து அயன் ஹார்ட். ஸோ வேற லெவல் சீரிஸ். ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். ஆமா, உங்களுக்கு தனி மேன்ல கொடுத்துட்டாங்களே. ஆமா, அதாவது பொறுத்த வரைக்குமே பண்ண சொல்லி கேட்டீங்கன்னா, கேப்டன் அமெரிக்காவோட பொறுப்பு வந்து ஃபால்கன் கையில கிடைக்கும் போது வந்து எப்படா அயன் ஹார்ட் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, நடந்துருச்சு. ஆனா அதே மாதிரி அவங்க வந்து அயன்மேன் சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா அவங்க அயன் ஹார்ட் தான். தனியா ஒரு டிஸ்னி பிளஸ் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஆமா, அது மாதிரி தான் டாமினிக் த்ரோன். இந்த ஆக்ட்ரஸ் பத்தி வந்து பெருசா டீடைல்ஸ் எதுவும் தெரியல. இவங்க லைட்டா தெரிஞ்ச வரைக்கும் இமானுவேல் மாதிரியே இருக்காங்க. ஆமா, பெரிய டீடைல்ஸ் தெரியாம இருக்காங்க. நீங்க வந்து இவங்களே கான்ஃபரன்ஸ்லயே போட்டு காஸ்டிங் பண்ணிக்கலாம். அதான் மார்வலே பொறுத்த வரைக்குமே இப்போ ஒருத்தவங்க காஸ்ட் பண்றாங்கன்னா அது கன்ஃபார்ம் அவங்க அதை யோசிச்சு தான் பண்ணுவாங்க. அதுனா ஃபேஸ் காமிக்ல என்னதான் மூஞ்சாங்கிட்டே நஞ்சு பிஞ்சு இருந்தாங்க, அந்த ஃபேஸ் வந்து பாத்துருவாங்க ப்ரோ அவங்க. கரெக்ட் தான். அடுத்து வந்து கான்செப்ட் பண்ணையில வந்து அப்படியே கரெக்டா இருப்பாங்க. ஆமா, என்னது இமானுவேல் நீ கேஷ் பண்ணும்போது ஆமாமா நீங்க நல்லா வந்து வாட்ஸ்அப்ல கரெக்ட் தான். சோ டிசம்பர் சீரிஸ் வரப்போகுது. ஒரு டேட் சொல்லல, பாப்போம். எனக்கு தெரிஞ்சு ப்ரோ 2023. ஏன்னா நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து பண்றாங்க. பரவாயில்ல, இது டிஸ்னி நிறைய செலவு பண்றாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, உண்மைதான். தென் என்ன டிசம்பர் சீரிஸ் இருக்கு? சீக்ரெட் இன்வெஷன் உங்களுக்கே தெரியும். 2 பயங்கரமான ஜாம்பவான் ஹாலிவுட் 2 பேர் எதிரா வராங்க. நிக் ஃபியூரி அவருக்காக நாங்க எல்லாம் ஒரு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த சீரிஸ். நிக் ஃபியூரி ரிலேட்டட் டிசிப்ளின் சீரிஸ், நிக் ஃபியூரி ரிலேட்டட் டிசிப்ளின் சீரிஸ் சொல்லும்போது நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, ஏட் ஆஃப் ஸ்வாட் நினைச்சாங்க. ஆனா வந்தது சீக்ரெட் இன்வெஷன். ஆனா இது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இது ஏஜென்ட் ஆஃப் ஸ்வாட் வந்து தனியா ஏதாவது ப்ராஜெக்ட் வரும், தனியா வரப்போகுது. இப்ப நிக் ஃபியூரியை பொறுத்த வரைக்குமே அதுல கூட வந்து அவரு கூட அந்த அவரோட ஸ்கல் ஃப்ரெண்ட் டாலஸ் இருக்காரு. அதனால வந்து இவங்க 2 பேரும் மட்டுமே இப்ப ஃபோக்கஸ் பண்ணி போறனால அது சத்தியமா சீக்ரெட் இன்வெஷன் தான். அதுவே சொல்லிட்டாங்க. லேட்டரா ஆட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பழைய 2 ஏன்னா வந்து எல்லா அப்டேட்டும் குமிக்க முடியாதுல வச்சு. கரெக்ட் தான். உங்களுக்கே தெரியும், மூன் நைட்டுக்கு கேஸ்டிங் போட்டிருப்பாங்க. அந்த கேஸ்டிங் கூட சொல்லாம தான் இந்த வந்து இருந்தாங்க. கேஸ்டிங் டைரக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. அது சொல்லவே இல்லை இதுல. அந்த மாதிரிதான் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆமா ப்ரோ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சீக்ரெட் இன்வெஷன் சீரிஸ்ல மேபி ஜெசிகா ட்ரூவோட டெபியூட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஐ மீன் ஜெசிகா ட்ரூ வந்து அட்லீஸ்ட் ஜெசிகா ட்ரூவா காட்டிட்டு ஒருவேளை ஸ்பைடர்மேனுக்கு மூவி கன்ஃபார்ம், ஏன்னா வந்து அவங்க டைரக்டர் போட்டாங்க. ஆமா,
எனக்கு தெரியும். அதாவது கூடிய சீக்கிரம் ஆக்டரை போட்டு கன்ஃபார்ம் எடுத்து கொடுக்க பார்ப்பாங்க. எப்படின்னா இது நான் மீம் பார்த்தேன். இது இது என்ன இந்த படம் நானே ரவுடி தான் படத்துல வந்து இது விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் காசு கொடுப்பாரு. அந்த மாதிரி இது மாடல் வந்து சோனி ஜெயிக்கிறப்ப ஏன்னா உங்கள்கிட்ட 3 கேரக்டர் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சோனி சொல்லுவாங்க இல்ல அள்ளி போட்டு கொண்டு வந்தோம்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். அந்த மீம் அப்படியே ஆப்டா இருந்துச்சு. ஆமா, எத்தனை கேரக்டர் அள்ளி போட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பைடர்மேன் வாங்கும்போது எவ்வளவு பேரு அவரை சுத்தி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் இது ரொம்ப நாளுக்கு நீடிச்சுன்னா ஃபேன்ஸு கொண்டாட்டம் தான். அவங்க ஸ்டைல மைல்ஸ் மார்லஸ் வந்தாலும் நிகழ்வு வர வந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்ல. ஆமா. ஓகே, தென் வந்து வேற என்ன ப்ரோ? ஆர்மர் வார்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க கண்டிப்பா பார்த்துருக்கோம் 3 பிளாக் அமெரிக்கன் ஆக்டர்ஸ்க்கான லீடான சீரிஸ் அடுத்தடுத்து நாங்க சொல்லிட்டே இருக்கோம். அயன்ஹார்ட், சீக்ரெட் இன்வேஷன் ஆனா மிக்ஸ் இருக்கா அதுல பெரிய தலை ஒரு பெரிய தலை வார் மிஷன். அதாவது நிறைய அயன்மேன் ஃபேன்ஸோட ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு. ஃபால்கன் விண்டர் சோல்ஜர் அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன கேப்டன் அமெரிக்கா ஃபேன்ஸுக்கு இது பண்ற மாதிரி மட்டும் ஃபால்கன் வராரு, ஏன் இவருக்கு ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா தோருக்கு லோக்கி இருந்திருப்பாரு, டாக்டர் செஞ்சுக்கு வாண்டா இருந்திருப்பாரு கூட வச்சுக்கலாம். ஹாக்கர் தனியா வந்து அவருக்கு இருந்திருக்காங்க. பட் ஆனா அப்போதைக்கு வந்து வார் மிஷன் பேரே சொல்லிருந்தாங்க. அவருக்காக தான் அந்த சீரிஸ் ஆர்மர் வார். சொல்ல போனா விண்டர் சோல்ஜர் வர்சஸ் வார் மிஷன் தான். விண்டர் சோல்ஜர் வர்சஸ் வார் மிஷனா? லைக் தட் அப்படி கூட சொல்லிக்கலாம். அந்த ரெண்டு ஃபேன்ஸ் செப்பரேட் ஃபேன்ஸ் சொல்லிக்கலாம். இப்போ வந்து அயன்மேன் சிவில் வார் அது மட்டும் இல்லாம இது ஒன் ஆஃப் தி அன்டிசிபேட்டட் சீரிஸ்னு சொல்லலாம். ஆமா, கரெக்ட். இது வந்து இன்னொன்னு சொல்றாங்க, இவர் மேபி அந்த மேயர மாற கதையை சொல்ல போறாங்களா இல்ல வந்து அவர் வார் மிஷன் அந்த அவங்க அந்த ரீமாடிஃபை பண்ணாங்களா அந்த கதையை சொல்ல போறாங்கன்னு தெரியல. இல்ல, நிறைய ரூமர்ஸ் என்ன போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ப்ரோ, சீரிஸ் வந்து மார்வல் சீரிஸ் ஐ மீன் அடுத்த கட்டத்தை தூக்கிட்டு போற ஒரு வில்லன் இருக்காரு. அவரு பேரு ஒண்ணு ஜீல ஆரம்பிக்க போறது இல்ல, வீல ஆரம்பிக்கும். அந்த வில்லனோட கதையை கூட சொன்னாலும் சொல்லுவாங்கிறாங்க. ஐ மீன் நீங்க இப்ப கூட அந்த ஆர்மர் வார்ஸ் அப்படிங்கிற அந்த டைட்டில் ஆக பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். ஆமா, மெட்டல்ல இருக்கு. ஆத்தாடி, யார சொல்றேன்னு உங்களுக்கே புரியும். டாக்டர் டூமா அவரு வந்து இதுல கொண்டு வராங்கன்னு சொல்றாங்க எல்லாருமே. லைட்டா ஒரு இது டீஸ் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. டைட்டில் பார்த்தா இப்ப அப்படிதான் தெரியுது. ஆமா, இதை நான் நிறைய ரெடிட்ல பார்த்தேன் ப்ரோ இன்னைக்கு. என்ன சொல்றாங்க, விக்டர் வேண்டம் தான் வந்து இந்த சீரிஸ்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஆனா காமிக் சீரிஸை பொறுத்த வரைக்குமே ஆர்மர் வார்ஸ்ல வந்து அயன்மேன், வார் மிஷன் எல்லாம் இருக்காங்க ஹீரோஸா. அப்ப வில்லன்ஸா விக்டர் வேண்டம், கிங் பின் நிறைய வில்லன்ஸ் வராங்க. ஒண்ணுமே இல்ல ப்ரோ, அவரோட ஆர்மர்ஸ் வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா அது ஒன்லைன் சொல்லிட்டா ஆர்மர் நிறைய பிரச்சனை ஏற்படும். அது அப்புறம் நிறைய பேர் வந்து திருட்டு போயிடுவாங்க. அது நிறைய பேர் வந்து திருட்டு போயிடுவாங்க. அதுல இருந்து எப்படி வந்து ஒரு காப்பாத்துறாரு அப்படிங்கிறத கதையா இருக்கும். இதுதான் நிறைய ரூமர்ஸ் போச்சு ப்ரோ. வார் மிஷன் சீரிஸ் வந்து பிரசன்ட் டைம்ல நடக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க ப்ரோ. ஒண்ணும் இல்ல, ஒரு சிம்பிள் ஒரு விஷயம் சொல்லிட்டா, நீங்க ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் படம் பார்த்திருப்பீங்க. பார்த்திருக்கேன். அது வந்து அயன்மேனோட நினைவுகள் வந்து இப்படி அந்த படம் ஃபுல்லா வருது. ஆமா, அதே மாதிரி கேப்டன் அமெரிக்காவோட ஆலோசனைகள் வந்து ஃபால்கன் விண்டர் சோல்ஜர்ல படம் ஃபுல்லா வரும். அதே மாதிரி அயன்மேனோட நினைவுகளும் வரும். ஆனா வார் மிஷனை பொறுத்த வரைக்குமே நண்பன் 2 பேரும் சேம் ஏஜ். இப்ப உங்களுக்கு ஸ்பைடர்மேன் அண்ட் அயன்மேன் அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த ஏஜ் குரூப் வித்தியாசம் தெரியும். கேப்டன் அமெரிக்கா அண்ட் ஃபால்கன் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏஜ் குரூப் வித்தியாசம் தெரியும். ஆனா ரோடி அண்ட் டோனிங்கும் போது 2 பேரும் சேம் ஏஜ்ல வந்தவங்க தான். இதுல ஒரு விஷயத்த கொஞ்சம் நினைச்சு பாக்குறதும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டலாம். ஒருவேளை என்ன நிறைய ரொம்ப ஒரு உயிர் நண்பன். அது மட்டும் இல்லாம எத்தனை தடவை சொல்லியிருக்காரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வரமாட்டேன், ஆனா வந்து நிற்பாரு. ஆமா, அயன்மேன் 3 இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க நோட் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஓப்பனா சொன்னா அயன்மேன் லெவலுக்கு இப்ப டோனியா ஐ மீன் ரோடியால யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல மைண்ட். ஆனா நிறைய ரூமர்ஸ் எதாவது போயிட்டுனா இந்த சீரீஸ்ல வந்து அயன்ஹார்ட்டுக்கு அப்புறம் தான் இது எடுப்பாங்க. இந்த படம் இந்த சீரிஸ் வந்து பாசிபிளி ஒன்னு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இல்ல ஆண்டமன் 3 கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லுன்னா என்னன்னா ஐ மீன் அந்த 3 மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் இருப்பாங்க மார்வல் காமிக்ஸை பொறுத்த வரைக்குமே ஐபிஎல்ல சேர்ந்தவங்க. ஒருத்தர் பேர் என்ன ஹேங்லிங், இன்னொருத்தர் பேர் என்ன ரீட் ரிச்சர்ட்ஸ், இன்னொருத்தர் பேர் என்ன டோனி ஸ்டார்க். இப்போ 3ஆவதா இருந்த டோனி ஸ்டார்க் தான் இப்ப லெவல்ல வந்து முன்னிலையில் நிக்கிறாரு. ஐ மீன் எம்சியூல நின்று போயிட்டாரு. ஏன்னா ரூமர்ஸ் என்ன போயிட்டு இருக்காங்க, ஒருவேளை அயன்மேன் வந்து அந்த மிஷன்ல ரீக்ரியேட் பண்ணிட்டு அந்த காமிக்ஸ்ல அந்த மாதிரி ஒரு சீன் வச்சுன்னா ஹேங்லியுமே வந்து வார் மிஷனுக்கு ஹெல்ப் பண்ண அந்த சீரீஸ்ல வருவாரு. அப்படி இல்லைன்னா மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் வந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
உண்மையாலுமே ஆர்மர் பத்தி கூட தனியா ஒரு வீடியோ போடலாம். அது ஃபர்ஸ்ட் அந்த காமிக் சீரிஸ் நாங்க போக ட்ரை பண்றோம். ஆமா நான் போலான்னு இருக்கேன். சரி போடுங்க. வந்து உண்மையாலுமே வந்து ஒரு பெரிய இதை கொண்டு போக போகுது ப்ரோ. சீக்ரெட் இன்வென்ஷன் எப்படி வந்து 2020 ஆட்டம் போட போதோ அதே மாதிரி 2023 ஆர்மர் வாட்ச் தான் கன்ஃபார்மா சொல்றேன். ஆனா அது அஃபெக்ஷன் வந்து உடனே நம்ம சீக்ரெட் இன்வென்ஷன் தான் தெரியாது. டூம் தான் நாங்க நிறைய பேர் பார்ப்போம். லைட்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றி கொண்டு இது ஹைப் ஏற்றிட்டே போவாங்க. ஆமா ஆர்மர் வாட்சுக்கு. ஆமா இது பெரிய கிராஸ் ஓவர் மாதிரி தான் இருக்கும். கன்ஃபார்ம் ஐநாட் வருவாங்க. எப்படியும் ஒன்னு ஆண்டமேனோட வாய்ப்பு இருக்கும், அப்படி இல்லை ஹேங்கிங் வருவாங்க சீரிஸ் ஹைப் ஏற்றுறதுக்கு. ஆனா கன்ஃபார்மா ஆர்மர் வாட்ச் ஸ்டோரி ஆஃப் பண்ணா ஒன்னு அயன்மேனோட டெக்னாலஜியால ஏற்படுற பிரச்சனையை இவர் எப்படி சரி பண்ண போறாரு மத்தவங்களோட ஹெல்ப் மூலமா இருந்து அப்படிங்கிறத காட்டுவாங்க. அடுத்து வந்து தோர் 4 கிறிஸ்டியன் பெல் ரிட்டர்ன் அஸ் கோர் தி காட் டச்சர். சோ அந்த அவர் எந்த ஒரு கேரக்டர் போறாரு வந்து பெரிய கேள்வியா இருந்துச்சு. ஆமா ஏன்னா வந்து நிறைய கேரக்டர் சொல்லியிருந்தோம், நிறைய பேர் நிறைய நினைச்சிருப்பீங்க. பட் நான் வந்து காட் தி காட் பட்ஜெட் தான் நினைச்சேன். ஆக்சுவலா நான் காட் தி காட் பட்ஜெட் நினைச்சேன், இன்னொரு கேரக்டர் தெரிய வைக்கிற நினைச்சேன். ஆனா இதுல ரெண்டுமே நடக்கல. சரி விடுங்க, காட் தி காட் பட்ஜெட் வராரு போதும். வில்லனை பாய்ஸ் தான் போறாரு, வில்லனா வராரு. இதெல்லாம் நம்ம ஒரு கேரக்டர்ஸ் டாக்டர் தான் எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஆளு வரும். அது மாதிரிலாம் காமிக்ல வந்து காட் தி காட் பட்ஜெட் வந்து ரொம்ப இது லீனா இருப்பாங்க, தின்னா இருப்பாரு இருப்பாங்க. சிஜியா தான் காட்டுவாங்க கட்டாமா. ஏன்னா குரூப் மாதிரி யாராவது சிஜிஐ பண்ணாலும் பண்ணுவாங்க ப்ரோ, இது வரைக்கும் பண்ண மாதிரி. சரி விண்டீஸே அவருக்கு தானே அவரே சிஜிஐ பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாம குரூட்டை கொஞ்சம் பல்கியா காட்ட போறாங்க. இதுல மேபி வேற யாராவது பண்ணாலும் பண்ணுவாங்க, வாய்ஸ் மட்டும் இவர் கொடுக்குற மாதிரி கூட இருக்கலாம், பாப்போம். நெக்ஸ்ட் ப்ரோ அடுத்து வந்து கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி ஹாலிடே ஸ்பெஷல். கார்டியன்ஸ் ஆஃப் தி ஹாலிடே ஸ்பெஷல் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் சீரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. மூவி அன்எக்ஸ்பெக்டட் மூவி அது கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வால்யூம் 3. அது மட்டும் இல்லாம நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இது 2020 ரிலீஸ் ஆகுது. அதாவது எப்படின்னா 2021 எண்டிங்ல ஆஃப்டர் கிறிஸ்மஸ் அப்புறம் எப்படி சொல்லுங்க இல்ல ஜிங்கிள் பெல் பாட்டு பிடிச்சேன். ஆஃப்டர் கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் எப்படி வந்து நம்ம மிஸ் மார்வல் வந்து ரிலீஸ் ஆகுதுல்ல, அதே மாதிரியே இது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க 2022ல. இது வந்து கன்ஃபார்மா ஒரு மணி நேரம் அப்படின்னா வந்து ஒரு 2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்கிற ஒரு சின்ன சீரிஸா தான் இருக்கும், மினி சீரிஸா தான் இருக்கும். இது வீக்லி போற சீரிஸா இருக்காதுங்கிறாங்க. இது ஸ்பெஷல் ஹாலிடே ஸ்பெஷல். உங்களுக்கு தெரியும் ஹாலிடே ஸ்பெஷலை பொறுத்த வரைக்குமே டிஸ்னில நிறைய விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வேற மார்வல் பண்ண போறாங்க. ஒரு பிரம்ம ஒரு காமெடியான ஒரு கிளாசிக்கலான டீமுக்கு அதுதான் நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி. இதை வந்து நம்ம ஜேம்ஸ் கன் இயக்கிறது அப்படிங்கிறது உண்மையா நல்லா இருக்கு. வார்லாக்க பத்தி நிறைய சொல்லப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காங்க. ஒண்ணு வார்லாக் அப்படின்னா வந்து ஹை எவாலுவேஷனரிக்கான டீஸ்கள் இருக்கும். Thor Love and Thunder இருந்து கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வால்யூம் 3க்கு நடக்கிற நடுவுல நடந்த விஷயம் கூட ஹாலிடே ஸ்பெஷல்ல சொல்லலாம். அப்ப இது கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி 3 கிடையாதா? இது கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வால்யூம் 3 கிடையாது. இது 2020 ரிலீஸ் ஆகுது. அதுக்கு நடக்கிற ஒரு ஸ்பின் ஆஃப் தான். ரொம்ப பிடிக்கும் ப்ரோ கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி. ஆமா அதுல இருக்க பிரம்மாண்டமான ஆளுச்சு. ஹீரோவே நல்ல ஒரு ஜாலியான ஆளு. குரூப் இருக்காப்ல, ராக்கெட் இருக்கா, சொல்ல தேவையில்ல, நிறைய பேர் இருக்காங்க. குருடே கிறிஸ்மஸ் ட்ரீ அனுப்பி வச்சிருவானுங்க. ஆமா Thor Love and Thunder கூட ஃபுல் பட்ஜெட் அப்பியரன்ஸ் இருக்காங்க GOG 3க்கு. அப்படிங்கும்போது அது நடுவில் நடக்கிற கதை தான் ப்ரோ 2022னால GOTG 3. ஆமா அது வந்து 2021ல வந்து இதோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. 2023ல வந்து ரிலீஸ் ஆகும் ஷார்ட்லி கிறிஸ்மஸ் அப்ப. 2021ல வந்து எண்டிங்ல வந்து கிட்டத்தட்ட நம்ம படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க ப்ரோ. 23ல படம் ரிலீஸ். 22ல இது ஹாலிடே ஸ்பெஷல் தானே, இது கொஞ்சம் தான் எடுப்பாங்க பாப்பா என்னன்ட்டு. இது 22ல ரிலீஸ் ஆகும். அடுத்து வந்து ஃபேண்டாஸ்டிக் 4. வாவ், முதல் குடும்பம். முதல் பொறுப்பா? முதல் குடும்பம். முதல் குடும்பமா? ஆமா ஸ்பெஷலான டீம். ஆமா மார்வலுக்கு வந்து ஒரு மார்வல்னா ஃபேண்டாஸ்டிக் 4 தான், ஃபேண்டாஸ்டிக் 1 மார்வல் அப்படி இருந்தாங்க. ஆமா சோ இந்த கேரக்டர்ல அந்த ஃபாக்ஸ்ல கொடுத்து வித்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆமா ஸ்டார்டிங்ல என்ன இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க எக்ஸ்மேன் வந்து நல்லதா காட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. உண்மையா சொன்னா எக்ஸ்மேன் ரொம்ப ரொம்ப நல்லா தான் காட்டியிருக்காங்க. எக்ஸ்மேன்ல ரொம்ப அழகா நல்லதா காட்டப்பட்ட எப்படி பார்த்தாங்க. ஆமா காமிக்ல ஃபேன்ஸ் இருக்கு. எக்ஸ்மேன்ல அதிகமா காட்டப்பட்ட நபர் வந்து உள்வரின் தான். ஆமா ஃபேண்டாஸ்டிக் 4ல ஒருத்தரை கூட ஒழுங்கா காட்டல. ஆனா இது இந்த ரீபூட் நல்லா இருந்துச்சு.
அதுக்கப்புறம் வந்து இது இப்ப லாஸ்டா வந்து சொல்ல இடையில வந்துச்சு தெரியுமா 2 பாட்டு சில்வர் சூப்பரோட சேர்த்து. சில்வர் சூப்பர், ரைஸ் ஆஃப் த சில்வர் சூப்பர், அது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சொல்ல முடியாது. அதுவும் நல்லா பார்க்க மத்த பாடம் இது ஏற்கனவே 4 தடவை சொதப்பிருக்காங்களா, 4 சொப்பா 3 தடவை சொதப்பிருக்காங்க. ஒரு சில பரவாயில்ல, ஒரு தடவை எடுத்தது கிறிஸ்துவன் ஃபென்டாஸ்டிக் இது இவ ஹியூமன் டார்ச் நடிச்சது. ஜான் வாட்ஸ் டைரக்ட் பண்றாரு. ஜான் வாட்ஸ் அவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு பரிச்சயமான ஒரு ஆக்டரோட முகம் வந்து ஞாபகம் வரும். அவர் வேற யாருமே இல்ல, ஜான் கரான்ஸ்கி. ஜான் உங்களுக்கே தெரியும். ஆமா, ஜான் கரான்ஸ்கியை பொறுத்த வரைக்குமே ஜான் கரான்ஸ்கி வந்தாருன்னா பை ஒன் கெட் ஒன் மாதிரி எப்லி பிளண்ட் அவங்களோட அன்பு மனைவி கூட வந்துருவாங்க. மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் அண்ட் சூஸ்டாம் கன்ஃபார்ம். அடுத்து ஹியூமன் டார்ச் வந்து நல்ல கேஸ்டிங் தான் கண்டிப்பா மாடல் பண்ணுவாங்க. ஹியூமன் டார்ச் வந்து நல்ல கேஸ்டிங் வந்துடும். பென்ஜின் பத்தி நான் சொல்லவே தேவையில்ல, நல்ல கேஸ்டிங் வந்துடும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபென்டாஸ்டிக் ஒரு மூவில வந்து டாக்டர் பீம் இருக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்க போகுது தெரியல எம்சியை பொறுத்த வரைக்குமே. பாப்போம். ஏன்னா வந்து டாக்டர் பீம் வந்து இந்த வந்து லக்ஸரி ஸ்டோரி மாதிரி காட்டுவாங்க ப்ரோ. அது மட்டும் இல்லாம படத்துக்கு ஆண்டமேன் 3 நல்ல ஒரு ஹைப் ஏதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உருவாக்கணும். அது மட்டும் இல்லாம படத்துல இருக்க போற டேரக்டர் ஜான் வாட்ஸ் சொன்னாலே நம்மளுக்கு எல்லாம் முதல்ல ஞாபகம் வருது ஸ்பைடர்மேன். அதனால ஸ்பைடர்மேனோட அப்பியரன்ஸ் இந்த படத்துல இருக்கும். ஆமா, நோ ப்ராப்ளம். அதான் மேட்ரு. அது மட்டும் இல்லாம இது ஃபென்டாஸ்டிக் 5 வந்து ஸ்பைடர்மேன் நிறைய காமிக்ல இருந்திருக்காரு. ஃபென்டாஸ்டிக் 5 இருந்திருக்காரு. பென் கிரீமோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பென் கிரீம் வந்து கொஞ்ச நாள் அவைலபிலிட்டி இல்லாத நாளுக்குள்ள வந்து ஒன்னு ஷீஹல்க்கும் அப்படி இல்லைன்னா வந்து நம்ம தலைவரும் இருப்பாங்க மாறி மாறி. ஃபென்டாஸ்டிக் 4க்கும் ஸ்பைடர்மேன் நிறைய ரிலேஷன் இருக்கு, டெட்பூலுக்கும் ஸ்பைடர்மேன் ரிலேஷன் இருக்கு, டேர்டெவிலுக்கும் ஸ்பைடர்மேன் நிறைய ரிலேஷன் இருக்கு. இதெல்லாம் நீங்க சொல்லும் போது எனக்கு யோசிக்க தோணுது. ஸ்பைடர்மேன் 4 இருக்குல்ல, அது வர வருஷத்துல டெட்பூல் 3யும் ஃபென்டாஸ்டிக் 4 மூவி வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. எல்லாம் 2023 பாப்போம். அடுத்து வந்து ஆண்ட்மேன் வாஸ் குவாண்டமேனியா ஏதோ ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ற பேர் மாதிரி, ரசல் மேனியா அந்த மாதிரி இது ரெஸ்லிங் கண்ணியா இல்ல அது ரசல், அது மேனியாங்கிறதே ஒரு பயங்கரமான ஒரு பெரிய இது ப்ரோ. உண்மைதான். என்ன ஒரு இது நடக்க, ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. பெய்டன் ரீடு மாதிரிங்கிற டேரக்டர் வந்து அதை பொறுத்த வரைக்கும் அந்த படம் கதையை குறிப்பிட்ட நோக்கத்துல கரெக்டா கொடுக்கணும்னு நினைப்பாரு. ஒரு கன்ஃபார்ம் ஆகுங்கிற மேனியாவோட வரனால ஆண்டமேன் 3 வந்து எங்க ஃபார்மேஷன் இருக்கும், ஃபென்டாஸ்டிக் டிபேட் இருக்கும். அதான் அடுத்த கட்ட அவன்ஸோட வில்லனா அதுல இருக்காரு. அப்படிங்கும் போது இந்த படம் ஒன்றுலயே அடிச்சு ஆகணும். அதுக்கு இந்த ஸ்டேஜ் ஈவெண்ட் மாதிரி. ஆமா, இந்த கரெக்ட் தான். அதனால வந்து எக்கச்சமான ஈவெண்ட் வந்து மொத்த மார்வல் படத்தை விட இந்த மார்வல் படத்தை நடக்க போகுது கன்ஃபார்ம். அதனால இந்த ஆண்டமேன் 3 வந்து 2021 தான் வரும்னு சொன்னாங்க, எதிர்பார்த்தோம். ஆனா இது 2023 போயிடுச்சு. வந்து ஆனிமே ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து வெயிட் பண்ணி தான் இருப்பீங்க. பவர் டாட் அதான் வந்து இந்த படத்துலயும் கண்டிப்பா ஃபன்னுக்கு வந்து குறை வைக்க மாட்டாரு. ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த வந்து 3 டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் 4-5 டிஃபரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஆண்டமேன் தி வாஸ்ப், ஐ மீன் அந்த சப்டைட்டில்ல இருக்க நிறைய கேரக்டர்ஸ் பார்க்க போறோம். ஆமா, அது மட்டும் இல்லாம கேஸ்வி லாங் வேற ஃபர்ஸ்ட் டைமா நம்ம இந்த ஷூட் போட போறாங்க. ஐ மீன் அவங்களோட அந்த ஷூட் இருக்குவாங்க. குவாண்டம் வந்து பேஸ் பண்ணி வரனால டைம் டிராவல் மேபி நடக்க வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி வந்து கான்கராச்சு ப்ரோ, இல்லாட்டி வந்து இது இன்டர் டைமென்ஷனல் அது சொல்லுவாங்க, அந்த 50 டிமென்ஷன் ஓவர் டிமென்ஷனுக்கு போக வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துல வந்து நிறைய ரூமர்ஸ் என்ன போகுதுன்னா, அவரு மட்டும் இல்லன்னு இல்ல, மல்டிபிள் வேவ்ஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒருத்தர் பேர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா த மோடாக். அவரை பத்தி வந்து எக்கச்சக்கமா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் ஸ்பைடர்மேன் வில்லன் கூட அவரு. ஸ்பைடர்மேனுக்கு வில்லன் கூட, ஸ்பைடர்மேன் வில்லன் கூட ஞாபகம் வருது. நிறைய ரூமர்ஸ் என்ன போகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருக்காருல்ல, அவரு கூட மேபி இதுல அப்பியர் ஆகும்னு சொல்றாங்க. ஒன்னும் புரியல, ஏன்னா ஆர்மர் வார் சொல்றதுனால. அதான் ப்ரோ குவாண்டமேனியா. ஆமா, பெரிய ஈவெண்ட் மாதிரி நடத்துறாங்க. ஸோ அந்த படமே வந்து எக்கச்சக்கமான விஷயம் ரிவீல் ஆக போகுது. எத்தனை நிமிஷம் வரப்போகுது டியூரேஷன். ஆமா, அது மட்டும் இல்லாம ஸ்பைடர்மேனோட அப்பியரன்ஸ் இருக்குன்றாங்க. போடு, அவ்வளவுதான். நீங்க எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுவீங்க இல்லையா, இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுங்க. ஆமா, கரெக்ட் தான். ஸோ அடுத்து போலாமா? அடுத்து என்ன ப்ரோ? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராஜெக்ட் ஐ அம் குரூட். அயர்ன் குரூப் அப்படிங்கிற சீரீஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, இது கார்டியன் ஆஃப் தி கேலக்ஸிக்கு ஆஃப்டர் ரிலீஸ் ஆகுதா பிஃபோர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா
இதுல நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம், கேப்டன் அமெரிக்காவா எப்படி வந்து ஃபால்கன் மாறுறத வந்து ஃபால்கன் வின்டர் சோல்ஜர் எடுத்துட்டாங்க, கரெக்டா இல்லையா? ஆமா. ஆனா ஐஎம் குரூட் சீரிஸ் வந்து நீங்க வெறும் குரூட் மட்டும் தான் இருப்பாருன்னு நினைக்க கூடாது. குரூட் இருந்தாலும் பயோன் கிட்டனா ராக்கெட் வருவாரு. குரூட் அண்ட் ராக்கெட் சேர்ந்தாதான் அந்த மஜாவே இருக்கும். அதனால குரூட் அண்ட் ராக்கெட்டோட காம்பினேஷன் தான் இந்த ஐஎம் குரூட். திமிரா பேச ராக்கெட் தட்டி கேட்க. அதான் அகைன் நம்ம வின் டீசல் அந்த பேரல் கூப்பரோட அந்த பயங்கரமான வாய்ஸ் நடக்கிற ஃபைட்டா அகைன் ஏதாவது பார்க்க போறோம். அதுதான் நம்ம குரூட் அண்ட் ராக்கெட் நடக்கிற ஐஎம் குரூட். அந்த கான்வர்சேஷன் பயமா இருக்க போகுது. இதே சீரீஸ கன்ஃபார்மா வந்து நம்ம தலைவர் சூசைட் ஸ்குவாட் எடுத்துட்டு இருக்க, ஐ மீன் நம்ம கார்டன் கடைசியில பேர் போனே வந்தா நல்லா இருக்கும். வந்து ப்ரீக்வலா இருக்குமா சீக்வலா இருக்குமா தெரியல. நிறைய பேர் சொல்றாங்க சீக்வல் தாங்கிறாங்க. சீக்வலாவே வரட்டும், அப்பதான் நல்லா இருக்கும். ஆமா, ஏன்னா கார்டன் வாய்ஸ்ல வந்து அதிக அளவு ஃபேன் பேஸ் இருக்க ஒரே கதாபாத்திரம் 75% வந்து சீக்வலாவும் 25% ப்ரீக்வலாவும் தான் நல்லா இருக்கும். கரெக்ட். நிறைய சொல்லிடணும்ல, குரூட்டோட ஆரிஜின் லைட்டா சொல்லிடணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிக்கிறேன்னா, இந்த சீரிஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த சீரீஸ்ல வந்து எக்கச்சக்கமான புதுமுக கதாபாத்திரம் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வந்து மார்வல் ஸ்டுடியோஸ் வந்து பிளான்ல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கெவின் ஃபீகர் சொன்னாரா. இன்னைக்கு ஈவென்ட் பார்த்தவங்க சொன்னாங்க. அப்ப புதுமுக வேட்டர்னா ஒருவேளை அந்த குரூட் நடத்துற ஏதாவது வெர்ஸ் வந்து காட்டிடுவாங்களோ, பாப்போம். பிளானட் எக்ஸ் பத்தி வந்து சொன்னா நல்லா இருக்கும். ஆமா, ஐ மீன் அது அடுத்த கட்ட மல்டிவர்ஸ்க்கான விஷயங்கள் ஏதாவது சொல்லுவாங்க. ஏன்னா பிளானட் எக்ஸ் காட்டிட்டாங்க, அடுத்து வந்து மல்டிவர்ஸ் தான் எல்லாமே வந்து ரொம்ப பேர் எதிர்பார்ப்பு. கார்டன் வயசுல இருந்து வந்து ஒரு கரெக்டாக ஒரு லிமிடெட் சீரிஸ். ஆமா ப்ரோ, இது 8 எபிசோடு தான் திரும்ப இது வர வாய்ப்பு இருக்கு. ஆமா, எனக்கு வந்து இந்த கேர்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஹாலிடே ஸ்பெஷல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு போனா நல்லா இருக்குங்கிற மாதிரி தோணுது. பாப்போம் என்னன்ட்டு கொண்டு போ. அது கொடுக்க வந்து காண நெருங்க வந்து அப்படியே நிறைய வரும். பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தப்ப லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் இந்த வீடியோ பத்தி என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் போடுங்க. அண்ட் எந்த படத்துக்காக நீங்க வெயிட் பண்றீங்க, குவாண்டமினியாக்கா இல்ல வந்து Thor Love and Thunder இருக்கா? Thor Love and Thunder இருக்கா, சீக்ரெட் இன்வென்ஷன் இருக்கா, ஃபேண்டாஸ்டிக் இருக்கா, சொல்லிட்டே போலாம். அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஆமா, இது ஒரு சாதாரண ஒரு கேரக்டர் ஃபேன்னா வந்து அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் சொல்லிடுவாரு. பட் நம்ம வந்து அந்த பிராண்டோட ஃபேனு. ஆமா, வந்து எல்லாமே வந்து முக்கியம் தான். ஆமா, கரெக்ட் தான். பட் நீங்க எதுவும் பண்றீங்க, ஒண்ணு சிங்கிளா சொல்லுங்க பாப்போம். நானா டக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே முக்கியம் தானே. சரி, ஒரு டிவி ஷோ, ஒரு மூவி நம்பிக்கை அதே மாதிரி அவர் ஒருத்தர் தான் அடுத்து நம்புறது இந்த என்டையர்ல. லோக்கி, நான் வந்து லோக்கி, குவாண்டமினியாவா. அப்புறம் DS2 வந்து நான் விட்டு சொல்லி குறை பண்ணா, DS2 பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, அதனாலதான். ஆமா, சோ மறக்காம 2 சேனல் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஏதாவது சேனலுக்கு மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைலர் பைட்ஸ்க்கான வீடியோஸ் வந்து விஷால் ப்ரோ வந்து எந்த சேனல் எந்த வீடியோ வரப்போது கமெண்ட் அத கொடுப்பாரு. ஆமா, அத மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ ஓகே गाइस, பை गाइस. அடுத்த ஒரு நல்ல வீடியோல செட் பண்ணுவோம். பை.